ஹாய் ஸ்டூடெண்ட் 10th ஸ்டாண்டர்ட் மேக் கிரேஸ் மார்க் அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். 1 மார்க்கு 2 மார்க்கு அப்புறம் 8 மார்க் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. தேங்க்யூ. கற்கொண்டுள்ள ஆசிரியர் பெருமக்களுக்கும் மற்றும் மாணவ செல்வங்களுக்கும் அன்பான வணக்கம். இப்போ வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 10ஆம் வகுப்பு கணிதம் பொதுத் தேர்வு எழுதி முடிச்சிருப்பீங்க 2025. ஸோ அது வந்து பார்த்துட்டிங்கன்னா கிரேஸ் மார்க் ஒரு அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது தேர்வுத்துறை இயக்குனர் அவர்களுக்கு கடிதம் நம்ம பழனியப்பன் சார் கொடுக்குற மாதிரி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபுல் டீட்டெயில்ஸ் தான். பழனியப்பன் எம்எஸ்சி பிஎட் எம்ஃபில் பட்டதாரி ஆசிரியர் கணிதம் இரா சே உயர்நிலைப்பள்ளி காரைக்குடி சிவகங்கை மாவட்டம். ஓகேங்களா? ஃபுல் டீடைல்ஸ் பார்க்குற மாதிரி லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆளும் செட் பண்ணிக்கோங்க. லைவ் கிளாஸஸ் எல்லாமே நம்ம வீடியோஸ்ல போட்டுட்டு இருக்கோம். ஸோ இது வந்து ஆசிரியரோட தங்களோட கருத்தையும் தங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க தெரிவிக்கலாம். மாணவர்களும் தங்களோட கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிக்கலாம். ஓகே, வீடியோக்குள்ள போலாமா? ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பெருமதிப்பிற்குரிய தேர்வுத்துறை இயக்குனர் அவர்களுக்கு வணக்கம். தற்போது நடந்த 10ஆம் வகுப்பிற்கான கணித பொதுத் தேர்வு வினாத்தாளில் மாணவர்கள் தேர்ச்சி பெறுவதற்கு போதுமான அளவிற்கு எளிய வினாக்களுடன் வடிவமைத்ததற்கு கணித பட்டதாரி ஆசிரியர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதற்கான விடை குறிப்புகள் ஆன்சர் கீ தயாரிக்கும் போது பின்வருவனவற்றை கருத்தில் கொள்ள வேண்டுகிறோம். வினா எண் 2 பாடப்புத்தகத்தின் பயிற்சி 1.6 உள்ள வினா எண் 7 திரித்து இந்த வினா உருவாக்கப்பட்டு உள்ளது. உறவுகள் என்னும் வார்த்தைக்கு பதிலாக சார்புகள் என்று பொதுத் தேர்வில் தரப்பட்டுள்ளது. விடை வாய்ப்புகள் 4லும் எந்த மாற்றமும் இல்லை. மீத்திறன் மிக்க மாணவர்கள் கூட இந்த கேள்வியை சரியாக புரிந்து கொண்டு பதிலளிக்க இயலாது என்பதற்கு பின்வரும் குறிப்புகளே சான்றாகும். 2 கணங்களுக்கு இடையேயான சார்புகளின் எண்ணிக்கையை கணக்கிடுவதற்கு எந்த ஒரு பயிற்சி கணக்கோ எடுத்துக்காட்டோ அல்லது சிறு விளக்க உதாரணமோ இல்லுஸ்ட்ரேஷன் பாடப்புத்தகத்தில் இடம்பெறாத நிலையில் இதனை மாணவர்கள் எப்படி புரிந்து கொள்வார்கள்? 12ஆம் பக்கத்தில் குறிப்பு பகுதியில் இடம்பெற்றுள்ள பல சிறு குறிப்புகள் ஒன்றாக இதற்கான சூத்திரம் அதாவது ஃபார்முலா மட்டும் வழங்கப்பட்டுள்ளது. இதனை ஆதாரமாக கொண்டுதான் இந்த கேள்வி வடிவமைக்கப்பட்டுள்ளது. அதில் ஏயிலிருந்து பிக்கு வரையறுக்கப்பட்ட சார்புகளின் எண்ணிக்கை QP என்று தரப்பட்டுள்ளது. ஆனால் பொதுத் தேர்வு வினாவில் கேட்கப்பட்டது போல பியிலிருந்து ஏக்கு வரையறுக்கப்பட்ட சார்புகளின் எண்ணிக்கையை காண்பது குறித்த எந்த தகவல்களும் இல்லை. புத்தக வினா 7 உள்ள உறவுகளுக்கு பதிலாக தான் சார்புகள் கேட்கப்பட்டுள்ளது. உறவுகளை பொறுத்தவரையில் ஏயிலிருந்து பிக்கு அல்லது பியிலிருந்து ஏக்கு வரையறுக்கப்படும் எண்ணிக்கையை கணக்கிடும் போது எந்த மாற்றமும் இருக்காது. அதாவது 2m/n to n/m. இதை போல் சார்புகளின் எண்ணிக்கையும் மாறாது என்றே மாணவர்களின் புரிதல் இருக்கும். ஆனால் பியிலிருந்து ஏக்கு வரையறுக்கப்படும் சார்புகளின் எண்ணிக்கை p/q என்பதற்கான குறிப்புகள் புத்தகத்தில் இல்லை. ஆகவே இதனை எளிதில் கடந்து செல்ல முடியாது. மேலும் புத்தக குறிப்பில் தமிழ் பதிப்பில் A மற்றும் B இல் முடிவுறு கணங்கள் என்றும் ஆங்கில வழியில் A and B are finite sets என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வார்த்தையை பொதுத் தேர்வு வினாவில் இடம்பெறவில்லை. எனவே மாணவர்கள் கணித அறிவிற்கும் புரிதலுக்கும் அப்பாற்பட்டு இருக்கும் இந்த வினாவிற்கு விடையளிக்க முற்பட்டாலே நியர்லி அட்டம்ஸ் மார்க் ஒரு மதிப்பெண் வழங்குமாறு பணிந்து வேண்டுகிறோம். வினா எண் 44ல இந்த வரைபட கணக்கு எடுத்துக்காட்டு அதாவது 3.48 ஆக பாடப்புத்தகத்தின் இடம்பெற்று உள்ளது. இவ்வினாவில் தூரம் x நேரத்திற்கு y வரைபடம் கேட்கப்பட்டுள்ளது. ஆனால் இதற்கு வழங்கப்பட்ட தீர்வில் நேரம் x தூரத்திற்கு y வரையறுக்கப்பட்டுள்ளது. எனவே 2 வகையில் எப்படி வரைபடம் இருந்தாலும் அதற்கு முழு மதிப்பெண்கள் வழங்கிட வேண்டுகிறோம். பேருந்தின் வேகம் 50 km/மணி என்று வினாவில் தரப்பட்டுள்ளதால் நேரத்தை கணக்கிடும் போது நிமிடத்திற்கு பதிலாக மணியாக ஹவர்ஸ் கருதி வரையப்படும் வரைபடங்களுக்கு முழு மதிப்பெண்கள் வழங்க வேண்டுகிறோம். இதனால் விகித சம மாறிலியின் மதிப்பு 6/5 அல்லது 5/6 அல்லது 50 அல்லது 1/50 என்று 4 விதமாக கிடைக்கின்றன. எனவே அட்டவணையை பொறுத்து அதாவது டேபிளேஷன் அனைத்து மதிப்புகளுக்கும் உண்மை என்று விடை குறிப்பு வழங்குமாறு வேண்டுகிறோம். வினா எண் 28 சில மாணவர்கள் இந்த கணக்கிற்கு மாற்று வழியில் தீர்வு கண்டுள்ளனர். அதாவது √2, √8, √18 ஆகிய விகிதிமுறு எண்களுக்கு நீள் வகுத்தல் முறையில் வர்க்கமூலம் கண்டுபிடித்து அவற்றை d = t2 - t1 என்னும் சூத்திரத்தில் பிரதியிட்டு d d1 = d2 1.41 என்று கிடைப்பதால் கொடுக்கப்பட்டுள்ளது. ஒரு கூட்டுத்தொடர் வரிசை என்று விடையளித்து உள்ளனர்.
இவ்வகை மாற்று வழி முயற்சிகளை ஊக்குவிக்கும் விதமாக 1 மதிப்பெண்கள் வழங்க வேண்டுகிறோம். தற்போது விடைத்தாள் நகல் பெறவும் மறு மதிப்பீட்டு செய்யவும் மாணவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ள நிலையில் விடைக்குறிப்பை சரியான மதிப்பெண் பங்கீடுகளுடன் சிறப்பாக வடிவமைத்து தருமாறு பணிந்து வேண்டுகிறோம். மிக்க நன்றி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அண்ட் தென் இன்னொரு நம்ம ஸ்டாஃப் தான் பார்த்தா 1 மார்க்குக்கு கிரேஸ் மார்க்ஸ் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அது நம்ம ஃபுல்லா பார்த்துடலாம். அது யார் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, ஸோ ராஜேஷ் எம்எஸ்சி பிஎட் பிஜிடி டிசிஏ பட்டதாரி ஆசிரியர் கணிதம் பட்டுக்கோட்டை. இந்த 1 மார்க்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மார்க்ஸ் வாங்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. 10ஆம் வகுப்பு கணித தேர்வில் 1 மதிப்பெண் வினாவில் மாணவர்கள் குழப்பம் தமிழக அரசு கருணை மதிப்பெண் வழங்குமா? 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் நடைபெற்று வரும் நிலையில் தமிழ் ஆங்கில பாடத்தேர்வு புத்தகத்தில் இருந்து மட்டுமே வினாக்கள் கேட்கப்பட்டதால் மிக எளிமையாக இருந்தது. ஆனால் கணித பாட வினாத்தாளில் மாணவர்களின் திறமையை வெளிப்படுத்தும் வகையில் 2வது 1 மதிப்பெண் வினா 2 மற்றும் 5 மதிப்பெண்கள் கட்டாய வினா மாடரேட்டாக கேட்கப்பட்டு இருந்தது. 1 மதிப்பெண் வினாவில் கேள்வி எண் n of a equal to m, n of b equal to n எனில் b இலிருந்து a-க்கு வரையறுக்கப்பட்ட மொத்த சார்புகள் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது ஆப்ஷன்ஸ் பார்த்துக்கோங்க. n of a equal to m, n of b equal to n. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. என்ற வினாவுக்கு கேட்கப்பட்டு இருந்தது. ஆனால் பாடப்புத்தகத்தில் அனைத்து பகுதிகளிலும் அனைத்து வினாக்களுக்கும் f:a இருந்து b என்று மட்டுமே வினாக்கள் கேட்கப்பட்டு உள்ளது. இந்த வினாவினால் நன்றாக படிக்கக்கூடிய மாணவர்கள் 100 மதிப்பெண்கள் பெறுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. மேலும் கிராமப்புற மாணவர்களுக்கு மிகவும் பாதிக்கப்பட்டு உள்ளனர். ஆகையால் தமிழக அரசின் தேர்வுத்துறை கருணை மதிப்பெண் வழங்க பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்ற மாதிரி இப்பெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. உங்களோட சஜஷன் என்னது அப்படின்றதையும் கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. டீச்சர்ஸ் உங்களோட கருத்து என்னது மறக்காம கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நன்றி. இது போன்ற மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.